நீயல் வணக்கம் என்னென்ன நட்புறவுகளே அப்படின்னு வழக்கம் போல் என்னால் இன்னைக்கு பேச முடியலைங்க. ஆமாங்க, ஏன்னா இந்த ஊடகங்கள்லாம் கதறி கதறி அழுத இந்த பச்சிளம் பாலகியின் வன்புணர்வும் கொடூர கொலையும் முடியலை. 10ஓட 1 11 நானும் இருக்க விரும்பலைங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் இனி இந்த உலகம் எங்குமே நிகழாத இருக்க என்ன செய்யலாம் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்திருக்குங்க. ஆமாங்க, இதுக்கு மேலையும் இந்த மாதிரி முடியலைங்க. ஒரு பச்சை குழந்தை நம்மளாம் அண்ணா அண்ணோ மாமா அண்ணோ இப்படி ஒரு அன்பா பாசமா நேசமா நம்பி தாங்க நம்மக்கிட்ட வருது. அப்படியான ஒரு பச்சை குழந்தைய இந்த மாதிரி மனுஷங்களா இவங்கெல்லாம். எந்த ஒரு மிருகம் கூட இன்னொரு மிருகத்தை வன்புணர்வது கிடையாது. யாரா இருந்தாலும் ஒருவரை இன்னொருவர் அவரது அனுமதியின்றி தொடுவதே மிக தவறாகும். அது பொண்டாட்டியா இருந்தா புருஷன் தொடுறதும் கூட அவங்க அனுமதி இல்லாம தொட்டா தப்பு. அதே புருஷனா இருந்தா பொண்டாட்டியை தொடுறது கூட அவங்க அனுமதி இல்லாம தொட்டா அது தப்பு. இப்படி இருக்க பொழுது பச்சை பாலகி குழந்தை நேத்தைக்கு இன்னைக்கு என்ன என்ன நடக்குது? இதை தயவு செய்து அரசியலாக்காதீங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னு பாருங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் எங்கும் இருக்கிற இனம், மதம், மொழி, நிறம், அரசியல், தேசம், இன்ன பிற இழி பிரிவினைகளும் அழிவினைகளும் தான். இதெல்லாம் விட்டுட்டு நாம் மனிதர், நம் பிறப்பிடம் இவ்வுலகம், நம் மொழி அன்பு, நம் மதம் மனிதநேயம், உலகில் வாழும் அனைவரும் நம்மினியனல் உறவுகள் என்ற இனியனல் எண்ணங்களை நம் சிந்தையிலும் இதயத்திலும் இரும்பென இருத்தினால் இது போன்ற இழி செயல்கள் என்றைக்காவது நடக்குமா, நிகழுமா? சிந்திப்போமா? முதல்ல ஏங்க இந்த மாதிரி ஒரு இழி செயல் நடக்குதுன்னா இந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா அட்லீஸ்ட் அந்த பாதகனை அடிச்சு கொன்னாவது அந்த குழந்தைய காப்பாற்றிருப்பீங்களா இல்லையா? சொல்லுங்க. தயவு செய்து என்னோட இந்த பகிர்வுக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க, தயவு செய்து தெரிவிங்க. ஆனா நம்மெல்லாம் நம்பிட்டு இருக்கோமே கடவுள்ண்டு, அது எந்த மத கடவுளும் கடவுள்னு இருக்குதா நம்பிட்டு இருக்கோம்ல. இரக்கம் உள்ள இறைவன், கருணை உள்ள கடவுள் எங்க போய் பிடிங்கிட்டு இருந்தது இந்த கடவுள் எல்லாம்? எங்க போச்சு இந்த கடவுள் எல்லாம்? இந்த உலகத்தை விட்டு வேற ஏதோ உலகத்துக்கு சுற்றுலா போயிடுச்சுங்களா? ஏங்க இப்படி ஒரு குழந்தை கதறி துடிக்குது, ஒருத்தன் கொடூரமா அந்த குழந்தைய வன்புணர்ந்து கொலை செய்யறான், கொடூரமா கொலை செய்யறான். அப்ப அந்த கடவுள்கள்லாம் இறக்க வரலையா? இல்ல அந்த குழந்தை கதறல் வந்து காதுல கேட்கலையா? ஏன் ஏன் அந்த இரக்கம் உள்ள இறைவன், கருணை உள்ள கடவுள் ஏன் இந்த குழந்தையை காப்பாத்தல? எல்லாம் தெரிஞ்ச கடவுள் இப்படி ஒரு நிகழ்ச்சி நிகழ போகுதுன்னு தடுத்திருக்க முடியுமா, முடியாதா? ஏன்னா அப்படி ஒண்ணு இல்ல. கடவுள்னா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. இந்த இயற்கை தான் உண்மை. பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்குது. நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுத்திட இயலும். நம்ம நல்ல செயலை விதைச்சோம்னா நல்லதை அறுப்போம், தீய செயலை விதைச்சோம்னா தீயதை அறுப்போம். இது நிதர்சனம். இதுதான் இயற்கை நமக்கு வழங்கும் நல்லதும் கெட்டதுமே. ஆனா இங்க நிறைய விடயங்கள் உலகம் எங்குமே அரசியல் மயமாக்கப்படுகிறது. ஏன்? இனம், மதம், மொழி, நிறம், அரசியல், தேசம், சண்டை, சச்சரவு, பசி, பட்டினி, கொலை, கொள்ளை, வன்புணர்வு, இதெல்லாம் ஒரு இரக்கமுள்ள இறைவன், கருணை உள்ள கடவுள்னு ஒன்று இருந்தா இதெல்லாம் தடுத்து காப்பாற்றா இல்லையா? ஏன் தடுத்து காப்பாற்ற முடியல? ஏன் எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சிருக்க முடியல?
அதுக்கு கேட்டால் குதர்க்கமாக பதில் சொல்லுவீங்க. உங்களெலாம் மகிழ்ச்சியாக வச்சுருந்தோம்னா கடவுளை நினைக்க மாட்டீங்க. என்ன மண்ணாங்கட்டிக்கு நினைக்கணும் கடவுளை? ஒரு தந்தை குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது அவனோட கடமை தானே. கடவுள் உலகத்துக்கே உலக மக்கள் அனைவரையும் படைத்த கடவுள்னா அவனோட மக்கள் தானே இந்த உலகத்தில் உள்ள அவ்வளவு அத்தனை பேரும். அவங்கள நல்லபடியாக காக்கிறது தானே அவனோட வேலை. அப்படி இல்லைன்னா அப்புறம் என்னது இது? எதுக்கு அது? இனிய மக்களே, இனியும் இந்த இல்லாத கடவுளுக்கு பெயரால் கடவுள் யார்? நீங்கள் தானே படைக்கிறீங்க. நீங்களே படைச்சு நீங்களே அதுக்கிட்ட வரம் கேட்டுட்டு இருக்கீங்க. எவ்வளோ ஒரு முட்டாள் செயல் இது. எந்த கடவுளாவது நான் வந்து நான் தான்டா கடவுள், என்ன எல்லாரும் வணங்குங்கடா அப்படின்னு சொல்லுதா? சொல்லுங்க, நினைச்சு பாருங்க. இந்த மதம் பிடிச்சி கடவுள்கள் பேரால மதம் பிடிச்சி என் கடவுள் தான் இப்போ கடவுள், உன் கடவுள் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கடவுள் பேராலையும் மதம் பேராலையும் எவ்வளோ பிரிவினைகள் அழிவினைகள், எவ்வளோ அப்பா மக்கள் செத்துட்டு இருக்காங்க. இந்த இப்போ கூட சண்டை சச்சரவு, கொலை கொள்ளை, போர், எவ்வளவு அப்பாவி குழந்தைங்க சாகுறாங்க. எவ்வளவு உயிர்கள் பலி போகுது. ஏன் இந்த கடவுள் வந்து காப்பாற்றலை? ஏன்னா இல்லை, கடவுள்னு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. என்னென்னிய நல் உறவுகளே, தயவு செய்து இனிமேலும் இந்த இல்லாத கடவுள்களை மதம் பிடிச்சி அலைகிறத விட்டுட்டு இருக்கிற மக்களோட நம்ம அன்பா பண்பா பாசமா நேசமா ஒரு நட்புறவோட வாழ பழகிப்போம். இந்த ஒவ்வொரு குழந்தைகளும் நம்மளோட குழந்தைகள் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தா இந்த மாதிரியான ஒரு எளிய குணங்கள் வருமா? இது இப்படியே பேசிட்டு இருந்தோன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடையாது. இதுக்கு சரியான ஒரு தீர்வு, என் மனசில் பட்ட ஒரு தீர்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தீர்வு சரியாக இருந்ததுன்னா அதுக்கு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க, இல்லைன்னா கூட தெரிவிங்க. அப்போ தானே உங்களோட மனநிலையும் புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு இடி செயல்கள் இனி உலகத்தில் எங்கேயுமே எப்பயுமே நடக்காமல் இருக்கணும்னா அதுக்கு சரியான தண்டனை, அவனை 10 பேருக்கு முன்னாடி இல்லை இது பண்ணி அவமானப்படுத்தி அடித்து கொள்றதோ இல்லை. அதுக்கு சரியான தண்டனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இழி செயல்கள் ஆட்டின அவனோட ஆண் உறுப்பை அடியோடு அறுத்து அவன் கையில் கொடுத்து அவனை உயிரோட உலவ விட வேண்டும். கொல்லக்கூடாது. வெளுன்னு வெளுத்து அவனோட ஆண் உறுப்பை அறுத்து அவன் கையில் கொடுத்து அவனை உயிரோட உலவ விட வேண்டும். அதுதான் இந்த அவனுக்கு அந்த மாதிரியான இழி பிறவிகளுக்கு கொடுக்கக்கூடிய சரியான தண்டனை ஆகும். இதுக்கு எந்த ஹியூமன் ரைட்ஸும் மண்ணாங்கட்டிங்கெல்லாம் வரைஞ்சி கட்டிட்டு வந்துடாதீங்க. அப்படி வந்தீங்கன்னா அப்படியான ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஹியூமன் ரைட்ஸ் இல்லை, அது பீப்புள்ஸ் ஆர் எகென்ஸ்ட் ஆஃப் ஹியூமன். ஓகேயா? இந்த மாதிரி கொடூரமான இது பண்ணுறவங்கள அவங்களுக்கு உரிய தண்டனையை கொடுக்குற பொழுது அதுக்கு எதிராக நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உண்மையான ஹியூமன் ரைட்ஸ் கிடையாதுங்க. நீங்கள்லாம் இன்ஹியூமானிட்டி ஹியூமன்ஸ், இன்ஹியூமானிட்டி இன் அனிமல்ஸ், பீஸ்ட். ஓகே, அதனால் இதுதான் சரியான தண்டனையாக இருக்கும். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒருத்தன் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சரியான தண்டனை இதுதான். முடியலைங்க. இதுக்கு மேலே நான் நிறைய சொல்ல விரும்பலை. அடிசினியாவது இந்த இழி பிரிவினைகள் இல்லாமல் மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கிறேங்க. நான் அடிப்படையில் ஒரு ஓவியர், நான் ஒரு நடிப்பு கலைஞர். அதாவது திரைத்துறையில் வந்துட்டு லட்சமாக கோடியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கல. நான் பை பர்த் நான் ஒரு சில்வர் ஸ்பூன்னு கூட இல்லை, மோர் தென் கோல்டன் ஸ்பூன், பட் நாட் நவ். நான் இப்போ ஒரு சாதாரணமான சராசரி மனுஷன். அன்னாட காட்சின்னு வைங்க, இன்னைக்கு நான் சம்பாதிச்சா தான் எனக்கு சாப்பாடு. அவன் இந்த மாதிரியான நிலவரத்தில் நான் இருக்கேன். பட் நான் திரைத்துறையை தேர்ந்தெடுத்திருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கருத்துக்களை நல்லபடியான மனிதனைய கருத்துக்களை வலியுறுத்தி இன்னைக்கு நான் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பேன். அது வந்து என்னோட தொழில். ஆனால் அதன் மூலமாக நாளைக்கு நான் கொஞ்சம் பிரபல்யமாகி என்னோட கருத்துக்களை வலியுறுத்தி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துக்கே நல்லது செய்யணும்னு நினைக்கிறேங்க. இதாங்க நான் அடிப்படையில் ஒரு ஓவியர். நான் சொல்லியிருக்கேன், நான் பத்திரிகை துறையில் கார்ட்டூனிஸ்டாக இருக்கேன், கதாசிரியர், கட்டுரையாளர், நிருபர், புகைப்பட கலைஞர், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது என்னோட விவரங்களே நான் இதில் தெரியப்படுத்திக்கிறேங்க.
நான் ஒரு 1000த்துக்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்கேங்க. ஒரு கவிஞரும் கூட. அதுலேயும் நிறைய கவிதை மனித நேயத்தை போட்டி தான் இருக்கும். அதை ஒரு புத்தகமாக வெளியிடலாம்னு இருக்கேங்க. இந்த இழி நிகழ்வு என்னை ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுங்க. என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சுங்க. இது இல்லை, உலகத்தில் நடக்கிற ஒரு இழி சம்பவங்களை எது இருந்தாலும் என்னால் தாய்க்க முடியாது. முடியாதுங்க. இது போல ஒரு இழி செயல் இனி உலகத்தில் எங்கேயும் நிகழக்கூடாது. உலகம் எப்பொழுதும் எங்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இந்த இல்லாத இழி பிரிவினை பிடிச்ச மதங்கள் எல்லாம் கலைஞ்சு, இல்லாத கடவுள்கள் எல்லாம் கலைஞ்சு நமக்கு இந்த இனிமேற சந்ததிகளுக்கு நம்ம கற்பிக்க வேண்டியது இழி பிரிவினை மதங்களையும் இல்லாத கடவுள்களையும் அல்ல. நாம் மனிதர், நம் பிறப்பிடம் இவ்வுலகம், நம் மொழி, அன்பு, நம் மதம், மனிதநேயம், உலகில் வாழும் அனைவரும் நம்மினிய நல் உறவுகள் என்ற இனிய நற்கருத்துக்களை மாத்திரமே தான்.